Hi friends, வணக்கம். Welcome back to our channel DD's Cookbook. இன்னைக்கு நம்ம வீடியோல சில ரெஃப்ரெஷிங் ஜூஸ் ரெசிபீஸ் தாங்க பார்க்க போறோம். தினமும் காலையில எந்திரிச்சோனே இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் தரும். வாங்க என்ன ஜூஸ் பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆம்லா ஜூஸ், அதாவது கூஸ்பெரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 2 ஆம்லா எடுத்துக்கலாம். இது கூட 1 இன்ச் அளவு இஞ்சியும் நிறையவே கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்லாவை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் உள்ள சீடு இருக்கும், அதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி மற்றதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் நம்ம கட் பண்ணதை சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியும் உப்பு சேர்த்து நம்ம இதை வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், இது நல்லாவே அரைப்பட்டிருக்கு. இப்போ ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ் வந்துட்டு நம்ம கண்ணுக்கு, ஹேருக்கு, ஸ்கின்னுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான ஜூஸ் ரெடி. தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுத்தது வந்துட்டு பம்கின் ஜூஸ், அதாவது வெள்ளை பூசணிக்காயில் நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஒருத்தருக்கு போடுற மாதிரி தான் நான் இன்றைக்கி பம்கினை வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற சீட்ஸை நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு பீலர் யூஸ் பண்ணி இதோட ஸ்கின்னை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி பீலர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள். இப்போ ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கலாம். குட்டி குட்டி பீசஸாக போட்டுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே கிரைண்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம இதை நல்லா அரைச்சிக்கலாம். சூப்பராகவே அரைப்பட்டுரும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு நல்லா சுத்தமான துணியை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவே இதோட ஜூஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர் போட்டு கலந்து ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிறத விட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க அடுத்த ரெசிபி போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா மசாலா சாய், ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணணும். இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இஞ்சி, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, மல்லி விதை, மிளகு இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நம்ம இடிச்சுக்கணும். எவ்வளோ நைஸாக இடிக்க முடியுமோ நம்ம அந்த அளவுக்கு இடித்து வச்சுக்கணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்லா நம்ம டீக்குள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு பாலை வந்துட்டு சூடு பண்ணிக்கணும். பால் சூடு பண்ண உடனே இந்த மசாலாவை சேர்த்துட்டு தேவையான டீ தூளையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம டீ வந்துட்டு ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் போட்டுக்கலாம், இல்லை லைட்டாகவும் போட்டுக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கணும். இன்றைக்கி நான் வந்துட்டு 2 பேர் அளவுக்கு தான் இது ரெடி பண்ணியிருக்கேன். உங்களோட தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்பில் நாட்டு சர்க்கரை இல்லாட்டி சர்க்கரை அதை வந்துட்டு சேர்த்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ண டீயும் சேர்த்து குடித்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.